கைத்தல நீரைகனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுக நடிவேணி கட்டிடு மடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடிதே மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு திரள் புய மதைய மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவி மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படி கிரீடனில் முற்பட எழுதி முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுத்திரமணி படும் அப்புனமதனிடை அக்குற மகளுடன் திரு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்கணம் மணமருள் பெருமாளே. ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய தனிப்பெருங்கருணையினாலே அருணகிரிநாதர் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன். எது அறம், எது பாவம், எது புண்ணியம் என்ற உணர்வு இல்லாமல் பாவம் தலைவிரித்து ஆடிய காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன். அப்போது ஞான வானத்திலே ஒரு அருள் மேகம் தோன்றி இதுதான் அறம் என்று அறத்தை நிலைநாட்டும் பொருட்டு சிறிய சிறிய தூறலாக 1330 முறை மழை பொழிந்தது. அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்குகின்ற உத்தரவேதம் திருவள்ளுவராகிய ஞான மேகம் அது. பின்னே ஒரு 300 ஆண்டுகளுக்கு கழித்து ஒரு பெரிய ஞான மேகம் தோன்றியது திருவாத ஊரிலே. தேன்மழை பொழிந்தது. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்று தேன்மழை பொழிந்தது. அப்பாலே ஒரு 400 ஆண்டுகளுக்கு வரலாறு இல்லை, இருட்டு காலம். திருவாமூரிலே ஒரு அருள் மேகமும் சீகாழியிலே ஒரு கருணை மேகமும் தோன்றி செந்தமிழ் வேதமாகிய அமுதமழை பொழிந்தன. அதற்கப்பாலே 200 ஆண்டுகள் கழித்து 9ஆம் நூற்றாண்டிலே திருநாவலூரிலே ஒரு ஞான மேகம் தோன்றி திருத்தொண்ட தொகை என்ற கருணை மழை பொழிந்தது. 10ஆம் நூற்றாண்டிலே காவிரிப்பும் பட்டணத்திலே ஒரு மகான் தோன்றி மெஞ்ஞான மழை பொழிந்தார், பட்னத்து சுவாமிகள். 11ஆம் நூற்றாண்டிலே குன்றத்தூரிலே ஒரு ஞான மேகம் தோன்றி பெரிய புராணம் என்ற அருள்மழை பொழிந்தது. 12ஆம் நூற்றாண்டிலே தேரெழுந்தூரிலே கம்பநாடர் தோன்றி ராமாயணமாயிருக்கின்ற வான்மழை பொழிந்தார். 13ஆம் நூற்றாண்டிலே மெய்கண்டார் தோன்றி சிவஞான போதம் என்ற ஞான மழை பொழிந்தது. 15ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே அவதரித்தவர் அருணகிரிநாதர். திருப்புகழாயிருக்கிற அமுதமழை பொழிந்தார். இத்தைக்கு 500 ஆண்டுகளுக்கு முந்தி திருவண்ணாமலையிலே அவதரித்தவர் அருணகிரிநாதர். காசியிலே இறந்தால் முத்தி, இறப்பதற்கு யாரு விரும்புவார்கள்? வயதானவர்களும் இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். காசியிலே இறந்தால் முத்தி, வாரணாசி ஸ்மரணாத் முத்தி. திருவாரூரிலே பிறந்தால் முத்தி, நம்முடைய இஷ்டத்துக்கு பிறப்பு வராது. இருந்த இடத்திலே இருந்து நினைத்தால் முத்தி வரும் திருவண்ணாமலை. அருணாச்சலம் ஸ்மரணாத் முத்தி. அருணயம் பதியே மாலயனோடழி முடிதேடம் ஆதி பரஞ்சோதி புகழ் அருணயம் பதியே. கருணையுடன் வல்லாளன் தூயரகல கருணை
பந்தாளம் தூயரகல் கருதரு மகவென வருவது அருமறை பொருளில் உரைவது அருணை பதியே அருணாச்சலம் அக்னிஸ்தலம். பெரிய மகான்கள் எல்லாம் தவஞ்செய்த இடம். அத்தகைய திருவண்ணாமலையிலே 15ஆம் நூற்றாண்டிலே தவஞ்செய்த ஒரு சைவ குடும்பத்திலே சிவஞான பானுவாக ஆனி மாதம் பௌர்ணமி திதி மூலா நட்சத்திரம் ஆகிய நன்னாளிலே தமிழ் தழைக்கே சைவம் ஓங்க கருவடைந்து வத்துற்றதிங்கள் கருவடைந்து வத்துற்றதிங்கள் கருவடைந்து வத்துற்ற பயிரின்றி முற்றி பயின்றி கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாயின் கழுவி எங்கெடுத்து சுரந்து கழுவி எங்கெடுத்து சுரந்து முளை அருந்திரிக்க கிடந்து கதறி எங்கை கொட்டி தவழ்ந்து விளையாடி அரைவடங்கள் கட்டிச்சதங்கை அரைவடங்கள் கட்டிச்சதங்கை இடுகுதம்பை ஒச்சுற்றி அவை அணிந்து முற்றி கிடந்து வயதேறி 10 மாதம் கருவிருந்து அந்த ஞான குழந்தை தோன்றி எப்பொழுது உஷ்ணம் வருமோ அப்பொழுது மழை வரும். ரயில் விபத்து பல பேர் மாண்டு விட்டால் ரயில்வே மந்திரி வருவார், இல்லனா ராஜினாமா தருவார். 15ஆம் நூற்றாண்டிலே சைவ வைஷ்ணவ கொடுமை, சமய வெறி, சைவர்களும் வைணவர்களும் சண்டையிட்டு உடைத்துக் கொண்டார்கள் மண்டையை. அப்போது தோன்றுகிறார் அருணகிரி. அவர்கள் இளமையிலே ஒழுங்காக படிக்கவில்லை, முருகனே குருவாக வர இருப்பதனால். அவருக்கு வயசு 16 வந்தவுடனே கொஞ்சம் விருப்பம் போல திரிந்தார். வயசு 16 தான் மனிதனுக்கு நடை மாறும், உடை மாறும், தலை மாறும், நிற்கிற நிலை மாறும். அது அருணகிரிநாதரே சொல்லுகிறார். இத்தார் அணிக்குள் மணி வித்தாய் முளைத்தழுதி கேவி கிடந்து மடி மீதித்த இத்தாரணிக்குள் மணி வித்தாய் முளைத்தழுதி கேவி கிடந்து மடி மீதித்தவன் தனத்தலனையிட்டே தெரித்தலையில் தனத்தலனையிட்டே தெரித்த ஓடித்திருந்து நவ கோடி பிரபந்தகளை இச்சீர் பாயிட்ட வயதெட்டோடும் எட்டும் வர பால குணங்கள் பாயில் போல பேதும் பயர்கள் உடனுறவாகி தாளமாலையில பாட இத்தாரணிக்குள் மனைவித்தாய் முளைத்தழுதி கேவி கிடந்து மடி மீறி தவழ்ந்தடிகள் தத்தாதனத்ததன இட்டே தெரித்தலையில் ஓடி திரிந்து நவகோடி பிரபந்தகளை இச்சீர் பயிற்ற வயது 8 8 வர வயசு 8 8 பால குணங்கள் பயிர் போல பெதும் பயர்களுடன் உறவாகி இக்கார் சரத்து மதனிக்கே இழைத்து வெகுவாக கலம்பவகை பாடி புகழ்ந்து வர திக்கோடு திக்கு வரை மட்டோடி மிக்க பொருள் தேடி சுகந்தன மீறி துயின்று சுகமிட்டாதரத்துருகி வட்டார் முலைக்குள்ளை மூழ்கி கிடந்து மையலாகி துளைந்து சிறப்பினியது மூழின் சத்தான புத்தியது கெட்டே கிடக்கணவன் ஓடித் தொடர்ந்து கையிலாடி கொள்ளும் பொழுது உற்றார்கள் சுற்றி எழ பெற்றார்கள் மெத்த எழ ஊரு கடங்கள் இதர் காலர் கடங்க உயிர் தக்காது இவர்க்கு அயன் இட்டான் விதிப்படியின் ஓலை பழம்படியினால் இச்சு இறந்ததென எடுமென ஓடி சட்டானவ பறகள் கொட்டாவரிப்படலை ஏகிச் சடம் பெரிது வேக புடஞ்சமய இட்டே அமர்க்குள் எரிவட்டார் எனத் தழுவி நீரில் பகிர்ந்து விடு பாசத்தகன்று உனது சத்போதக பதுமமுற்றே தமிழ் கவிதை பேசி பணிந்துருது நேசத்தை இன்று தர இனி வரவேனு நன்ன கஜநடையில பாடுறார். வழியில்லாத வழியில போனா முள் குத்தும். அப்பர் பெருமான் இளமையிலே நெறியில்லாத நெறியிலே சென்று சூலை வலி பெற்ற தாங்க முடியாத சூலை வலி தோற்றாதென்ப ஈற்றி நகம் படியே
தொடரோடு தொடக்கி முடக்கியிட தோற்றாதென்பகி நகம் படியே கொடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில கான துறை அம்மானே. கூற்றாயினவாறு விலக்ககில்லி கொடுமை பல செய்தனன் நான் அறியேன். தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிடாற்றேன். கண்ணீர் விட்டு கதறி எழுதார். அப்பெரு பெருமானுக்கு சூலை வலி வந்தது போலே அருணகிரியாருக்கு தொழுநோய். அதுக்கு தொழுநோயின்னு வேறு எல்லா நோய்களும் இதை கண்டா தொழும், அதனால தொழுது. உடம்பெல்லாம் வெந்து நொந்து இனி வாழ்ந்து என்ன பயன்? இறைவன் கொடுத்த உடம்பையும் வாழ்நாளையும் அவமே கழித்தேனே என்று வருந்தி திருவண்ணாமலையிலே வல்லாள மகாராஜா புதுக்கிய கோபத்தின் உச்சியில ஏறி முருகா என்று தலைகீழா விழுந்தார். பண்டை தவம் இருந்தது. தியாக பிரம்ம சொன்னார், தொழினே ஜேசின பூஜா பலம். அந்த முன்னை தவம் இருந்தபடியினாலே மூவருக்கும் தேவருக்கு எட்டாத முழுமுதற் கடவுள் முருகப் பெருமான் குருவடிவாக தோன்றி மேலிருந்து தலைகீழாக விழுகிற சுவாமிகளை கையிலே பூச்செண்டு போல ஏந்தி எம்பெருமானுடைய அருட்கண்ணாலே பார்த்து, அருணகிரி, இந்த உடம்பு இறைவன் தந்த உடம்பு, தற்கொலை செய்து கொள்வது பாவம். தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு மறுபடியும் மானுட பிறப்பு வாராது. 1 கோடி ஜென்மத்திலே செய்த வினைகளெல்லாம் முருகன் கருணை தீர்க்கும். காகமானது கோடி கூடி நின்றாலும் ஒரு கல்லுக்கு எது நிற்குமோ? கூறும் அடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே. விண்ணளவு அடுக்கிய பஞ்சி பொதியை ஒரு நெருப்பு பொறி சாம்பராக்கு. அதோ இருக்கின்ற திருமுருகன் திருவுருவத்தை பார். அவன் கலியுக வரதன், பக்தாபீஷ்ட வரதன், புரிபிழை பொறுக்கும் சுவாமி. அந்த தெய்வம் உனக்கு துணை செய்யும் என்று சொல்லி அவர் செவியிலே ஒரு தமிழ் மந்திரம் சொன்னார். சும்மாயிரு சொல்லற சும்மாயிரு. அருணகிரியார் அப்படியே நெற்றியில் உட்கார்ந்து சும்மா இரு என்ற உடனே சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்ற எல்லா வாக்குகளும் ஒடுங்கி பொறிபுலன்களெல்லாம் அடக்கி நிஷ்டானுபூதியில் அமர்ந்து விட்டார். மூலாக்கினி எழுந்து சிதாகாசம் வரைக்கும் சென்று அமிர்த மண்டலம் பொங்கி வர சங்கையறவே நின்று பொங்கி வரும் பாலுண்டு. சங்கையறவே நின்று பொங்கி வரும் பாலுண்டு. அங்கமிழைப்பாரி கொண்டு தங்க பொம்மை போலவே நில்லுமே அங்கே செல்லுமே யாரும் வெல்லுமே. இது ஐயே மெத்த கடினம். சங்கியை எண்ணிக்கை இல்லாத காலம் நிஷ்டையில் இருந்த அமிர்தம் பொங்கிடு. அருணகிரியான தொழுநோய் விலகி வஜ்ர சரீரம் பெற்றார், பொன்மேனி. எல்லோரும் அவரை கண்டு அதிசயிக்கின்றார். 12 ஆண்டு தவம் இருந்தார். தவமில்லாமல் ஒன்றும் கிடைக்க. முருகன் ஒருவனுக்குத்தான் ஆறுதலை. அவனை வணங்கினா நமக்கு ஆறுதலை வரும். ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சச்சோஜாதம் என்று 5 முகத்தோடு அதோமுகமும் சேர்ந்து சிரமாருடையன்
சிரம் 6 உடையான். அதுக்கே இன்னொரு பொருள், சிரம் 6 உடையான் தலையிலே கங்கை உடையவர் பரமேஸ்வரர். சிரம் 6 உடையான் தலையை ஆற்றிலே வச்சு படுத்துங்கிறார் ரங்கநாதர். சிரம் 6 உடையான் மாறுபட்ட தலை விநாயகர். ஒரு சொல்லுக்கே பல பொருள். எம்பெருமான 6 திருமுகங்கள் 12 திருக்கரங்கள் வேலும் மயிலுமாக அருணகிரிநாதரே சொல்லுகிறார். குமர குருவர குணதர நீஜர திமிர தினகர சரவண பவகிரி குமரி சுத பகீரதி சுத சுரர் குலமானும் குறவர் சிறுமியும் அறிவிய திரள்புய முருக சரணன உருகுதல் இரு சிறிதிமில் கொடிய வினயனை அவலனை அடடனை அதிமோக கமரில் வளவிடும் அழகுடை அறிவையர் களவு பொருள் தரின் அளவளவருளிய கலவி அலரிடை துவளுரு வெளியன இனிதிகால கருணை அடியரோடு அருணையில் சுருதி புடை தர வரும் இரு பரிபுர கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே மறவேனே. ஆண்டவன் ஜெகஜோதியாக காட்சி கொடுத்தார். வேதங்களும் காணாத பாதங்களில் அருணகிரியார் விழுந்து வணங்கினார். அருணகிரி திருப்புகழ் உலகம் உய்ய பாடு என்று எம்பெருமான் பணித்தருளினார். சுவாமி மழை பொழிந்தாலும் பள்ளியிலே நுழையாதவன், புலி விரட்டினாலும் ஆசிரியர் வீட்டிலே நுழைய மாட்டேன், ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிவேணா ஈனனை வீணனை ஏழு ஏழு எழுதா முழு ஏழை ஏழு எழுதாத அடியேன் எங்கனம் பாடுவேன். அருணகிரி நாவை நீட்டு அருணகிரியாருடைய நாவிலே ஞான வேலினால ஓம் என்ற மகாமந்திரத்தை எழுதி முத்து முத்தா பாடு. முதல் கொடுத்தா யார் வியாபாரம் பண்ண மாட்டார். அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் முதல் கொடுத்தாராம் முத்து. கடல் மழை திறந்த வெள்ளம் போலே முத்தை தருவத்தி திருநகை அத்தி கிரை சத்திச்ச முத்தி கொருவித்து குருவரன் என போது முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு 30 மூவர்க்க தமரரு அடிவேன் கத்தி தரை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மற்றை பொருதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவு பக்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருளுவதொரு நாடே தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பயிரவி திக்கொக்க நடிக்க கழுதொடு கழுகாடேன் திக்கி பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓதேன் கொத்து பறை கொட்ட களவிதை குக்கு குக்கு குத்து புதை புக்கு பிடியன முதுகூவை கொட்புச்சட நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. முத்தை தரு வத்தி திருநகை எடுத்த எடுப்பிலேயே மகர மெய்யின் மேல உகர உயிரேறி முத்துன்னு அரைச்சு எப்பவும் தாய்மார்கள் சிரித்த வண்ணமாயிருக்கு. அந்த புன்னகையே பொன்னகைக்கு நிகர். சில பேர் போட்டோக்காரன் சொன்னா கூட சிரிக்க மாட்டார், எப்ப பார்த்தாலும் வாழைப்பூ மாதிரி. தெய்வியான எம்மையார் எப்போதும் புன்னகையோடு இருந்து பெருமானுக்கு தொண்டு செய்வாளாம். முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருவரன் எனவும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு 30 மூவர்க்க தமரரு அடிவேண பத்தி தலை ரத்த கணைதொடு ஒற்றைக்கிரி மற்றை பொருதொரு வட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுவொருள் வட்டத்தொடு ரட்சி தருளுவதொரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பயிர விதிக்கொக்க நடிக்க கழுதொடு கழுகாடேன் திக்கு பரியட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓதேன் கொத்து பறை கொட்ட களவிதை குக்கு குத்து புதை புக்கு பிடியன முது கூகை
கொட்புற்றட நட்பற்ற உணரை வெற்றி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே. ஞானத் தமிழ் இதனை பாடி அருணகிரியார் மீண்டும் நெற்றியில் உட்கார்ந்துட்டார். தூங்குற நெழுப்புனா மறுபடியும் படுத்துவான். யோகமே ஒரு ஆனந்த நித்திரை. சில காலத்துக்கு பிறகு ஆகாயத்திலே ஒரு ஒளியும் ஒலியும் தோன்றின. அருணகிரி வயலூருக்கு வருக. திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே 5 மைல் வயலூர். அங்கே முருகப்பெருமான் வேதியினாலே தடாகம் உண்டாக்கினார். சக்தி தீர்த்தம். திருவண்ணாமலிருந்து அருணகிரியார் அப்போதெல்லாம் வழிகள் செம்மையாக இல்லாமல் காடு மண்டி இருந்த காலம். நடந்தே சென்று சக்தி தீர்த்தத்தை மூழ்கி வயலூர் முருகனை வணங்கினார். அங்கே ஒரு முகமும் 4 திருக்கரமாக காட்சி கொடுத்தார். அது நெரூர் திருப்புழ சொல்றார். வயலி நகரியில் அருள் பெற மயில் மீசை உதவு பரிமள மதுகர வெகுவித்த வனசமலரடி கனவிலு நனவிலு மரவேணி. அருணகிரி ஏன் திருப்புகழ் பாடவில்லை? சுவாமி, எப்படி எப்படி பாடுறது? வன்மை வந்தது, தன்மை வரல. BA BL படித்தவர்கள் கொஞ்ச காலம் சீனியர்கிட்ட ஜூனியராயிருப்பார். அப்போது முருகன் சொன்னார், மயில் வாகனத்தையும் கடப்ப மலர் மாலையும் நம்முடைய சேவல் கொடியையும் 12 புயங்களையும் திருவடியையும் வேலாயுதத்தையும் இந்த வயலூரையும் வச்சு பாடு. அருணகிரியார் வயலூரிலே தங்கி மூலாதார ஸ்தலம் திருப்பரங்குன்றம், சுவாதிஷ்டானம் திருச்செந்தூர், மணிபூரகன் திருவாவினன்குடி, அநாகரம் திருவேரகம், விசுக்தி திருத்தணி முதலாகிய குன்றுதோராடல், ஆக்னி பழமுதிர்த்தோர், இந்த 6 ஆதாரங்களையும் 6 படைவீடாக அமைத்து பாடி முருகப்பெருமானுக்கு தினந்தோறும் அந்த ஞான பாமாலை சூற்றுவார். அந்த ஏடுகளை எழுதி எழுதி பல ஊர்களுக்கு அனுப்புவார். அதை படித்த புலவர் பெருமக்கள், ஞானிகள், பக்தர்கள் எல்லாரும் கண்டு வியப்பார்கள். பக்த கணப்பிரிய நித்த நடித்திடு பட்சி நடத்திடு குகே பூர்வே பச்சிமே திட்சிணே உத்தர திக்குளே பக்தர்கள் அற்புதம் 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 என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகளை சிறிது 16,000 பாடலை பாடுற்றி சிறிது. நம் விராலிமலைக்கு வா என்று எம்பெருமான் கனவிலே அருளி செய்தார். இரவிலே வழி தெரியாமல் அவர் திகைக்கிற பொழுது முருகனே வேடனாக வந்து வழிகாட்டினார். பாதனை தவித்த குருநாதன் பாதனை தவித்த குருநாதன் வெளிப்பட மகா அட்டவியில் நிற்கும் ஓர் சகாயக்காரனும். விராலிமலையிலே அருணகிரியாருக்கு அஷ்டமா சித்திகளும் வணங்கி திருவாவினன்குடிக்கு சென்றார். அங்கே முருகன் ஜெபமாலை கொடுத்தார். ஜபமாலை தந்த சத்குருநாத திருவாவினன்குடி பெருமாளே. பழனியிலே தங்கி அநேக பாடல்களை பாடி அங்கிருந்து மதுரைக்கு வந்தால் முத்தமிழும் பெற்றார். செந்திப்பதிக்கு போனார். அப்போது பிரம்மோற்சவ காலம், 7ஆம் நாள் சண்முகர் புறப்பார். எண்ணில்லாத அணிகலங்கள். முருகா, இப்படியே நடன கோலம் காட்டு என்று வேண்டினார். அங்கே முருகப்பெருமான் பின்புறமாக அருணகிரியாருக்கு நடன தரிசனம் கொடுத்தார். இப்பவும் திருச்செந்தூரிலே 7ஆம் உற்சவத்திலே முருகனுடைய நடன கோலம் பார்த்து அங்கே நாழிக்கணத்திலே முழுகி வதனாரம்பத்தில் முருகி பல பல பாடல்கள் பாடின. இடையிலே உள்ள தலங்களெல்லாம் தரிசித்துக் கொண்டு சுவாமி மலைக்கு வந்தார். அங்கேதான் அருணகிரியாருக்கு பிரணவ உபதேசம் கிடைக்கும். பிரணவ மந்திர உபதேசம். முருகப்பெருமான் 3 பேருக்கு பிரணவம் சொன்னார். ஒன்று சிவபெருமானுக்கு, ஒன்று அகத்தியருக்கு, ஒன்று அருணகிரினார்.
வேலா சரணம் சரணம் என்மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கண் பாரு பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியார்க்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆளாரம் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே. தேவ சிரேஷ்டர் சிவபெருமான், முனி சிரேஷ்டர் அகத்தியர், நரசிரேஷ்டர் அருணி. அங்கே பாடுற காமியத்தழிந்தி இளையாதே காலர் கைப்படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிகவூரி ஓமெழுத்தில் அன்பு மிகவூரி ஓவியத்திரந்தம் அருள்வாயே துமமிக்க நிந்த சுகலீலம் சூரனை கடிந்த கதிவேலம் யமவெற்றுயர்ந்த மயில் வீரை யமவெற்றுயர்ந்த மயில் வீரம் ஏரகத்தமந்த பெருமாளே ஏரகத்தமந்த பெருமாளே நான் அருணிநாத சுவாமிகள் பிரணவ ஞானோபதேசம் பெற்றார் திருவேரகம் என்ற திருத்தலத்தில். அங்கிருந்து குடந்தை, வைத்தீஸ்வரன் கோயில், சீகாழி முதலிய திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு சிதம்பரத்தை அடைந்தார். அங்கேயும் முருகப்பெருமான் நடன கோலம் காட்டினார். சுவாமிகள் சிதம்பரத்திலே சில காலம் தங்கியிருந்து பல பல உயர்ந்த ஞான பாடல்களை பாடி உபகரித்தார். நீங்களெல்லாம் முருகனை மறவாமல் இருந்தால் உங்களுக்கு எல்லா நலங்களும் உண்டாகும். சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தீங்கில்லை. அவன் திருநாமங்களை சொன்னால் உங்களுக்கு வறுமை விலகும், பிறவி நோய் போகும். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாரும் உய்ய கொடுங்கோபச்சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. மனிதனுக்கு மிக மிக தொல்லை கொடுப்பது வறுமை. கொடிது கொடிது வறுமை கொடிது என்பது ஔவையார். அருணகிரியார் சொன்னார், முடியா பிறவி கடலில் புகார். பிறவி துன்பம் வராது. முழுதும் கடுக்கும் இடியால் படியில் விதனப்படார். வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணரு புலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. யாரும் பகவானுடைய நாமத்தை சொல்லலாம்.
அப்படி சிதம்பரத்திலே அதி அற்புதமான தெய்வ தமிழ்களை பாடி அடியார்கள் புடைசூழ அருணகிரிநாதர் வடக்கு நோக்கி திருத்தல யாத்திரைக்காக புறப்படுகின்றார். மகாநதிகள் இருந்த இடத்திலே இல்லாமல் நிலத்திலே ஓடி பயிர்களுக்கு நலஞ்செய்யும். அப்படி ஞானிகளும் தலங்கள் தோறும் சென்று உயிர்களுக்கு நலஞ்செய்வார். ஆண்டவனை நேருக்கு நேராக கண்ட ஞானிகள் தல யாத்திரை பண்ணுவது நமக்காக. இப்படி அருணகிரிநாத சுவாமிகள் தென்னாடு முழுவதும் தல யாத்திரை செய்து வடக்கு நோக்கி போகிற பொழுது நடுநாட்டிலே ஒரு 10 புலவர்கள் காது குருத்தோடு அறிய பெற்று உதிரம் ஒழுக வருவதை கண்டு மனம் துடித்தார். கருணையே வடிவானவர் அருணகிரிநாதர். பார்க்கிற போதே தெரியுது தமிழ் புலவர் என்று. தமிழ் புலவர்களை யார் ஆதரிக்கிறார்? எலும்புந்தோடு. ஐயா, நீங்கள் தமிழ் புலவரா? ஆம். ஏன் உங்கள் காது குருத்தோடு தோண்டி அறிய பெற்றிருக்கிறது? தெய்வத்துக்கு பிரார்த்தனை செய்து அறுத்து கொண்டீர்களா? உங்கள் கட்சிக்காரன் எவனாவது தோற்றுவிட்டான் என்று அறுத்து கொண்டீர்களா? என்ன காரணம்? சுவாமி, அதோ இருப்பது சனியூர். அங்கே 5 இலக்கணங்களை எழுத்தெண்ணி படித்தவர் வில்லிபுத்தூரார். நாங்கள்லாம் இளம் புலவர்கள். சாற்றிக்கழி கேட்க சென்றால் அவர் இடக்கு மடக்காக சில கேள்விகளை கேட்டு பதில் சொல்லலையென காதை தோண்டி அறுப்பார். அன்றாடம் பலருக்கு காது அறுபடுகிறது. இன்னைக்கு எங்களுக்கு 8ஆம் இடத்து சனி. காது அறுப்பது தகாது. வில்லிபுத்தூர் ஆழ்வார் நல்லவர். அவரை இந்த வகையிலே திருத்த வேண்டும் என்று கருதி சிவஞான சுடராக அருணகிரியார் அடியார்கள் புடைசூழ வில்லிபுத்தூர் ஆழ்வார் இருக்கிற கல்வி கழகத்துக்கு சென்றார். அவர் எழுந்து வணங்கி இருக்கை கொடுத்து, தாங்கள் யார்? நான் மனிதன். எந்த ஊர்? இந்த உடம்பு பிறந்தது திருவண்ணாமலை. ஊரனந்தம் பெற்ற பேரந்தம். தங்கள் பேர்? ஒரு பேரும் கிடையாது, குழந்தை பிறந்ததுன்னு சொன்னார்கள். என் தாயார் என்னை அருணகிரி என்று அழைத்தாள். தந்தையார் மகனே என்றார், பாட்டனார் பேரப்பிள்ளைனார், தமையனார் தம்பினார். தம்பி பிறந்தா அண்ணான்வான், மனைவி வந்தா என்னாங்கன்னு கூப்பிடுவா, மாமனார் மாப்பிள்ளைன்னு வாரு, மகன் அப்பான்னுவான், பேரன் தாத்தான்னுவான், பைசாச்சான கிழவான்னுவாங்க, உயிர் போச்சுன்னா பிணம், நாங்க சுற்றடிச்சா சாம்பல். எத்தனையோ பேர்கள் வந்து வந்து போகின்றன. என் தாய் வைத்த பேர் அருணகிரி. ரொம்ப பெரியது. தங்களுக்கு வயது, ஆத்மாவுக்கு வயசு கிடையாது. இந்த உடம்புக்கு 36. இங்க ஏன் வந்தீர்? தங்கள் கல்வியின் ஆழத்தை காண வந்தேன். ஆழம் பார்க்கிறாள். இங்கே ஒரு நிபந்தனை உண்டு, தெரியுமா? சுவாமிக்கு தெரியாது. தெரியாது என்ற அதுவே ஒரு தோல்வி. வில்லிபுத்தூர் கேட்டார், இங்கே ஒரு நிபந்தனை உண்டு, தெரியுமா? சொன்னால் தெரியும். தெரியலேன்னு சொல்ல, சொன்னால் தெரியும். இதிலிருந்து மக்கள் எல்லாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? படிச்சா தெரியும். சமஸ்கிருதம் தெரியுமா? கற்றுக்கொண்டா தெரியும். இது சொந்த வீடா? வாங்கினா சொந்த வீடு. அப்படி பேச பேச்சிலே ஒரு அருமை. ஆசுகரியாக யமகமாக 100 பாடல் பாடுவேன். ஏகஜந்த கிராசியமாக நீங்க பாட்டை திருப்பி சொல்லி அர்த்தம் சொல்லணும். இல்லையான காதை தோண்டி அறுத்துடுவேன். இந்த நிபந்தனை எனக்கு மட்டும் தானா, தங்களுக்கு உண்டா? இப்படி ஒத்தரும் கேடு. எனக்கும் உண்டு. அப்படியானா இன்னொரு தொரடு எங்கே? காது அறுக்கிற தொரடு. வேறு ஒரு தொரடு கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு காதல மாட்டி
வில்லிபுத்தூர் ஆழ்வார் திருமால் சம்பந்தமாக 100 கட்டளை கழித்தலை யமகமாக ஆசுகவியாக பாடினார். அறிவே வடிவாயிருக்கிற அருணகிரியார் அத்தனையும் திரும்பச் சொல்லி உரை சொன்னார். இனி நான் பாடலாமா? பாடலாம். அப்பதான் கண்டரு அந்தாதி பாடுற. சேயவன் புந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தி சேயவன் புந்தி அனிகாசராந்தக சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி பனிப்பான வெள்ளிவன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதம் இன்றி. அருணகிரியார் கிடுகிடுன்னு பாடுறாரு. வில்லிபுத்தூர் அத்தனை இடையிலே அத்தனையும் தகர வர்க்கத்திலே தகர வர்க்கத்திலே பாடினார். ஒன்றுமே வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கு விளங்கவே. பாட்டே விளங்கலேனா பொருள் எங்க விளங்கு? மயங்கி விட்டார். தோற்று விட்டீரா? ஆம். காது அறுக்கலாமா? அறுக்கலாம். அருணகிரியார் காது அறுப்பாரா? கருணை வடிவான் தொரட்டை ஒடித்து எரிந்துவிட்டு அவரை கட்டி தழி நற்றாமரை கயத்து நல்லெண்ணன் சேர்ந்தால் போல் கற்றாரை கற்றாரே காமுறு. வில்லிபுத்தூர் ஆழ்வாரே இனி யாருடைய காதையும் அறுக்க வேண்டாம். இளம் புலவர்களை பெரிய புலவர்களை ஆதரிக்கணும். அப்போதுதான் தமிழ் வளரும். காது ஓங்கார வடிவானது. கண்ணில்லாதவன் புலவனாக இருப்பான், காதில்லாதவன் புலவனாக இருக்க மாட்டான். ஆகவே இந்த காதுக்கு ரொம்ப பெருமை. எழுதுகினேந்தா கை வலிக்கும், நடந்துகினேந்தா கால் வலிக்கும், உட்காந்துகினேந்தா இடுப்பு வலிக்கும், பார்த்துகினேந்தா கண் வலிக்கும், பேசிக்கினேந்தா வாய் வலிக்கும், சாப்பிட்டுக்கினேந்தா வயிறு வலிக்கும், கேட்டுக்கினேந்தா காது வலிக்குமா? வலிக்காது. காது வலிக்காது, இருகாது வலி இருக்காது. அதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினர். ஞானசம்பந்தரும் தோளுடைய செவியை நின்று செவியை சிறப்பித்து பாடுகின்றார். 16 வைதிக சடங்குகளிலே கர்ணபூஷணம் காதணி விழா. காது குத்தி நகை போடுவாங்க. காது குத்துற கல்யாணம் உண்டு, கண்ணு குத்துற கல்யாணம். ஆகவே இனி யாரு காதையும் அறுக்க வேண்டாம் என்று அறவுரை பகிர்ந்து இத்தனை நாளாக காதறுத்த பாவம் போக மகாபாரத்தை பாடுங்கள் என்று சொல்லிவிட்டு திருவண்ணாமலைக்கு அருணகிரியார் அடியார் குழாத்தோடு வருகிறார். அங்கிருக்கின்ற அடியவர்கள் எல்லாம் கோயிலிருந்து கொடை, சத்திரம், சாமரம், மேளம், தாளம் சுவாமிகளை விருதுகளோடு வரவேற்றார்கள். தன்னை ஆட்கொண்ட கோபுரத்தை வந்த பெருமாளை தொழுது, அப்பனே அன்று ஆட்கொண்ட தெய்வம் என்னை என்றையும் காப்பாற்ற வேண்டும். அருணை நெடுந்தடங்கோ புறத்தமந்த அருமுகப் பெருமாளே அமணரடங்களும் கூடலில் திரண்டு கழிவில் உதைந்து உதைந்து ஏற விட்டு நின்று அருணை நெடுந்தடங்கோபுரத்து அமர்ந்த பெருமாளே. அருணகிரியார் திருவண்ணாமலை கோபுர கொடவரையிலிருந்து முருகனுடைய அருள் பெருமைகள் எடுத்து மக்களுக்கு உபன்யசித்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அருணகிரிநாதருடைய செஞ்சொல் விரிவுரையை கேட்டு நலம் பெறுகிறார். மக்களே, முருகனுக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது. நம்ம உடம்பிலே உச்சியில இருப்பது சிகை. அந்த சிகைக்கு மணியாய் இருக்கிற முருகன் தெய்வ சிகாமணி. அவன் சூடாமணி, சுப்பிரமணி. சிவபெருமானை பற்றி வேதத்திலே ஒரு முறை பிரணவம் சொல்லி நமோ அத்து சதாசிவோம். வேதத்திலே முருகப் பெருமானை பற்றி 3 முறை பிரணவம் சொல்லி சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம்
சுப்பிரமணியோம் என்று 3 முறை சொல்லித்து வேதத்துக்கு ஆர்வம் அடங்கவில்லை. ஒரு சொல்லை 3 முறைக்கு மேல சொல்லக்கூடாது என்று இலக்கணம் சொல்லு. வேதம் இலக்கணத்துக்கு அடங்கிடும். 3 முறை பிரணவம் சொல்லி ஆர்வம் அடங்காமையினாலே 3வது பிரணவத்தை ஒரு மாத்திரை கூட்டி சுப்பிரமணியோ ஓல மறைகளரை இந்த ஒன்றது வேலை பரஞ்சூடரி ஓது சரியை கிரியையும் பூணந்தவர் எவரா ஓத அரிய துரியம் கடந்தது ஓத சுருவம் பிரபஞ்சம் ஊரு முயிர் முழுதும் கலந்தது சிவஞா ஓல மறைகளறைகின்ற ஒன்றது மேலை வேடி ஒளிரும் பரஞ்சூடரு ஓது சரியை கிரியையும் பூணர்ந்தவர் எவராரும் ஓத அரிய துரியம் கடந்தது மூல நீரை குறைவின்றி நின்றது ஜாதி குலமும் இலதந்தி என்பர் சொன் நரியோ தேவருக்கு மூவருக்கு எட்டாத தேவாதி தேவன் முருகப்பெருமான் தாய்க்குலம் சொல்லும் சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணிய சுவாமி மிஞ்சின தெய்வமில்லை. எந்த கடவுளும் என் கோள் போல் கந்த கடவுளை மிஞ்சாதே என்பார் பாம்பரணி. அவன் தேவாதி தேவன். அந்த பெருமானை மனமொழி மெய்களினாலே வழிபடுவோருக்கு செல்வம் உண்டாகும், ஞானம் விளையும், முத்தி நலம் கிடைக்கும். ஆகவே கந்த வேளை எந்த வேளையும் வணங்குங்கள் என்று அருணகிரியார் மக்களுக்கு ஞானோபதேசம் செய்து கொண்டிருக்கு. அப்பொழுது திருவண்ணாமலையை பிரபுடதேவராஜன் என்ற சிற்றரசன் ஆட்சி புரிகின்றார். உத்தமமானவர். அதே சமயத்திலே அமன் சமயத்தைச் சேர்ந்த சம்பந்தாண்டான் இரத்த காளி உபாசகர். யாராவது பகையின்னு ஏற்பட்டா காளியை விட்டு கொன்று விடுவார். பண்பும் அடக்கமும் இல்லாதவன் அவன். ஒரு நாள் மாணவர்களே அண்ணாமலையாரை பார்க்க வேண்டும், வணங்க வேண்டும் அல்ல, பார்க்க வேண்டும். பல்லக்கு கொண்டு வாருங்கள். பல்லக்கு, மேளம், தாளம், சத்தரம், சாமரை, கொடை. கோயிலுக்கு பல்லக்கிலே ஏறி நிமிர்ந்த வண்ணமாக வருகிறான் அருணகிரிநாத சுவாமிகள். மாணவர்களே, மாலும் அயனும் காணாத மகாதேவன் இருக்கின்ற ஆலயத்திலே பல்லக்கில் வருகிற பாதகன் யார்? சுவாமி. அவன் சம்பந்தாண்டான், அமன் சமயத்தைச் சேர்ந்தவன். ரத்தகாளி உபாசகன். பாவம்னா அவனு பாயசம், அக்கிரம்னா அதிரசம், கொலைனா குலோப்ஜான், பொய்யினா அவனுக்கு பால் பாயாசம். ரொம்ப பொல்லாதவன். உடனே அருணகிரியார் ஒரு திருப்புகழ் பாடினார். படரு புவியின் மீதி மீறி வஞ்சர்கள் வியனி நுரைபான வாய்வியந்துரை பழுதில் பெருசீல நூல்களுந்தெரி சங்க பாடல் பனுவல் கதை காவியம் திருவள்ளுவ தேவர் வாய்மை என்கின்ற பழமொழியை ஓதியே உணர்ந்துவல் சந்தமாலை மடல் வரணி கோவையார் கலம்பகம் முதலுள்ளது கோடிகோள் பிரபந்தமும் வகை வகையில் ஆசிரியர் பெருங்கவி சண்டவாயு மதுர கவிராஜன் விருது கொடி மேளம் தாளம் தண்டிகை
வரிசையோடு உலாவும் மால் அகந்தை தவிர்ந்திடாதோ. பல்லக்கு மேளம் தாளம் சத்திரம் சாமரை இப்படி வருகின்ற இந்த அகந்தை தவிர்ந்திடாது. பல்லக்கு கொம்பு முறிஞ்சி பொத்துன்னு விழுந்தான். பிடித்தான் ஓட்டம். அவனுக்கு உதவி செய்கிறவங்களாம் அவனுக்கு முந்தி ஓடினார்கள். இளம் பெண்கள் எல்லாம் சம்பந்தாண்டான் ஓடுறான், சம்பந்தாண்டான் ஓடுகிறான் எள்ளி நகையாடினார்கள். அவன் வீட்டுக்கு போய் தான் முதுகு மண்ணை தடைச்சான். மாணவர்களே, பல்லக்கு கொம்பு முறிஞ்சி விழுந்து துன்பப்படுகிற போது எனக்கு உதவி செய்யலையே, அதான் 4 பேரை இட்டாரலான்னு வந்தேன். மாணவர்களே, அந்த அருணகிரியார் என்னமோ ஒரு பாடல் பாடினார், பல்லக்கு கொம்பு முறிந்து விட்டு. ஆனா அருணகிரியார் நல்லவர். சத்துரு சொல்றான், சத்துரு வாக்கியம்தான் பிரமாணம். பரம சத்துருவாகிய சம்பந்தாண்டான் சொல்லுகிறான் அருணகிரியார் நல்லவர். ஏன்? அவருக்கு சீற்றம் பல்லக்கின் மேலே வந்ததே தவிர என் மேலே வரவில்லை. என் முதுகு எலும்பு முறிய பாடியிருந்தா இந்நேரம் மருத்துவமனைக்கு போயிருக்கணும். நான் வீதி வழியாக ஓடி வருகிற போது இளம்பெண்கள் எல்லாம் என்னை கண்டு சிரித்தார்கள். ராவணன் சொன்னான், நானகு பகைவரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான். வேல் நகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்று நாணத்தால் சாம்புகின்றான். சீதை சிரிப்பாளே என்று எண்ணினானாம் பேதை. அதுபோல சம்பந்தாண்டான் பெண்களெல்லாம் சிரித்தார்கள். அந்த அருணகிரியாரை தொலைத்து விடுவேன் என்று இரவு கசப்பு மரம் எட்டி வேம்பு, கசப்பு நெய், புங்கம் நெய், வேப்பன், 3 ஆடு 2 கோழி 4 பாட்டில் வாம முறைப்படி அபிச்சார ஓமம் செய்தான். அந்த ஓமாக்கிலிருந்து பத்திரகாளி தோன்றினால் 1000 சிரமாலை ஓர வடிவத்தோடு பத்திரகாளி தோன்றி சம்பந்தாண்டான் என்ன செய்யணும்? 7 கடலை வற்ற குடிக்கட்டுமா, மகம் மேலுகிறிய தலைகீழா நிழட்டுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அம்பிகை. வல்லாளராஜா குடவரையிலே எனக்கு வேண்டாத பரதேசி பட்டையும் கொட்டையும் அருணகிரி அவனை விழுங்கிவிட்டுவார். ஹானு வருகிறாள் காளிதேவி. அருணகிரியார் அயர்ந்து தூங்குகிறார். யாருக்கும் கொஞ்சம் தூக்கம் வரும். முத்தரும் உறங்கினர் என்பார் கம்பநாட்டாழ்வார். அருணகிரியார் உறங்குகிறார். அவர் வணங்குகிற ஆறுமுக தெய்வம் உறங்குமா? காளி வேகமாக வருகிறார் அருணகிரியாரை விழுங்கும் பொருட்டு. முருகப்பெருமான் இளங்குழவியாக தளர்நடையிட்டு தண்டை சதங்கைகள் ஒலிக்க தந்தனந்தனந்தனந்தனவெனே தந்தனந்தனந்தனந்தனவெனே செஞ்சிறு சதங்கை கொஞ்சிடமணி தண்டைகள் கலின் கலின் கலினே திருவானே சங்கரி மனன் குழைந்துருகமு சங்கரி மனன் குழைந்துருகமு முத்தந்தர வருஞ்செழுந்தளர் நடை முத்தந்தர வருஞ்செழுந்தளர் நடை சந்ததி ஜகந்தொழும் சரவணே சந்ததி ஜகந்தொழும் சரவணே தந்தனம் தனந்தனம். முருகப்பெருமான வணங்கினால் செல்வம் கொழிக்குமா துனி. தந்தனம் தனம் தனம் தனவென செஞ்சிது சதங்கை கொஞ்சிட மணித்தண்டைகள் கலின் கலின் கலினென. உமாதேவியாருக்கு 4 புதல்வர்கள், விநாயகர், வைரவர், வீரபத்திரர், வேலர். குடும்பத்திலே தாய்க்கு கடைசி குழந்தை மேல பிரியும், அப்பாவுக்கு மூத்த பிள்ளை மேல. காளியாகி உமாதேவி முருகப்பெருமானை கண்டு நான் பெற்ற செல்வமே என்று எடுத்து உச்சி மோந்து முத்தம் கொடுத்து கைலாசுகிறது. சம்பந்தாண்டான் விடிந்து பார்க்கிறான், அருணகிரியார் சிவயோக நிலையிலே வீற்றிருக்கு.
காளி கதி என்ன ஆயிற்றோ? தந்திரமாக இவரை ஊரை விட்டு அகற்ற வேண்டும் என்று எண்ணி காலையிலே பிரபுதேவராஜாவோட அரண்மனைக்கு சென்றான். ராஜா பார்த்தார், காலங்காத்தால மந்திரவாதி சம்பந்தாண்டான் இரு. மகாராஜா, அருணகிரியாரை இங்க அழைக்கணும், நான் அல்லவா அவரை போய் பார்க்கணும். அருணகிரியார் அழைக்கிறியா? காளி விட்டு உன்னை கொண்டுட்டோமா? மந்திரவாதினா யாருக்கும் அச்சம். அமைச்சர்களே, பட்டத்து யானை, பட்டத்து குதிரை, பொன்னாடைகள், அணிகலங்கள், பழங்கள், சுவாமியை பெருமையோடு அழைத்துவார். அத்தனை மந்திரிகள் வந்து அருணகிரியார் திருவடியில விழுந்து, சுவாமி எங்களிடத்திலே இருக்குது பாதக மலம், தங்களிடத்துக்கு பாத கமலம், சபைக்கு எழுந்தருள வேண்டும் என்று வேண்டினார். அமைச்சர்லே அங்க சம்பந்தாண்டான் வந்திருக்கிறார் தானே? ஆமா. தாய்க்கு தெரியாத சூர, இந்த ஆடம்பரங்கள்லாம் எனக்கு தேவை இல்லை என்று சொல்லி சுவாமி நடந்தே வந்து மன்னர் பெருமான் குருநாதனை கண்டவுடனே எழுந்து, என் குலஞ்செய்த புண்ணியம் என்று வலஞ்செய்து, குரு மணிய சரணம் மனந்தகர அருமணிய சரணம், குரு மணிய சரணம் மனந்தகர அருமணிய சரணம், குரு மணிய சரணம். சொரூபனரமது சுகித்திடும் கோவே சுபோதமருபுரி சுஜனமனோ அர குரு மணிய சரணம் மனந்தகர அருமணிய சரணம், குரு மணி சரணம். கோவே வருக, உலகமகா குருவே வருக, அருள் கனிந்த தேவே வருக, சிவஞான தெளிவே வருக வருகவே என்று வணங்கி சுவாமிகள் திருவடியை பொற்றாம்பாளத்திலே வைத்து கங்காஜலத்தால் அபிஷேகம் பண்ணி மலரினால அர்ச்சித்து கற்பூர நீராஞ்சனம் காட்டினான். சம்பந்தாண்டானுக்கு வைத்தேன். மன்னர் பெருமானை என்னை ஏன் அழைத்தீர்? சுவாமியை அடியேன் அழைக்கவில்லை, இந்த சம்பந்தாண்டான் அழைத்த என்றா கவனமாக்கள். சம்பந்தாண்டான் அருணகிரிநாதரை பகைக்கின்றான், அருணகிரிநாதர் சம்பந்தாண்டானை பகைக்கவில்லை. பெரியவர்களுக்கு பகை இருக்க. திருமணமான மகன் தாயாரை பகைப்பான், தாய் மகனை பகைக்க மாட்டான். தாய் உள்ளம். சம்பந்தாண்டான் என்னை ஏன் அழைத்தீர்? தாங்கள் எந்த கடவுளை வணங்குகிறீர்? சக்ஞானம் அனந்தம் பிருக்மயோவேதி நீதம் குவாயாம் என்று வேத உபநிடதங்கள் பேசுகின்ற முருகப்பெருமானை நான் சந்ததமும் வந்தனை புரியும். அந்த முருகனை சபையிலே வரவழைத்து காட்ட முடியுமா? நீர் எந்த கடவுளை வணங்குகிறீர்? முருகனுக்கு தாய் பத்திரகாளி. அப்ப தாய் வந்தால் சேய் வருவாள். மகாராஜா கேட்டான், அம்பாளை வரவழைச்சு காட்ட முடியும். ஓ நாளக்கால். அம்பாள் தரிசனம் ஆனவுடனே நாம் இருக்கும் இடம் வந்தால் முருகன் தரிசனம் கிடைக்கும் என்று அருணகிரியார் எழுந்து திருக்கோயிலுக்கு போய் அன்று இரவெல்லாம் அபிச்சார ஹோமம் செய்து ஓம் ரீம் நசிமாசி ஸ்வாஹா அம்பாளுடைய பீஜங்களை சொல்லி கதறினான். விடிய விடிய கதறினான். அம்பாள் வரவில். காளியாயி காளியாயி என்று பூவினான். வானொலி வந்த சம்பந்தாண்டான் ஒரு பத்திரத்துக்கு 12 ஆண்டுகள் தான் தவணை. பக்தி ஞானம் கல்வி அன்பு ஒழுக்கம் இல்லாமல் தெய்வமாயிருக்க என்னை நீ வசியம் பண்ணினாய். 12 ஆண்டு கட்டுப்பட்டு நீ இட்ட வேலையை செய்தே. நேற்றோடு 12 ஆண்டு முடிந்து விட்டது. நீ அழைக்கவோ நான் வரவோ நியாயமில்லை. என் ஆணை மீறி அழைத்தால் உன் உயிருக்கு உலை வைத்து விடுவேன். தேவி, என் கதி உன் கதி அதோ கதி. அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வரவழைத்து காட்டுவதாக வாக்களித்தார். அந்த முருகப்பெருமானை வரவொட்டாமல் தடுத்து விடு ஆகட்டும். அமைச்சர்கள் அரசர் எல்லாரும் போய் பார்க்கிறார்கள். சம்பந்தாண்டான் இல்லை. அங்க காளி இல்லை, கூலி வட்டமிட்டு
அத்தனை பேரும் திருக்கோயிலுக்கு வந்து அருணகிரியாரை தொழுது சுவாமி சம்பந்தாண்டான் எங்கேயோ ஓடிவிட்டான். முருகப்பெருமான் தரிசனம் கிடைக்கணும், நல்லது. சுவாமி தேங்காய் பழமா வேணும். செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நல் பன்னிரு தோளும் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதி நிற்பனே. எங்கே நினைத்தாலும் அங்கே எம்பெருமான் வருவான். சிவகங்கையிலே மூழ்கி பிரபுதேவராஜா கோயிலுக்கு மேற்கே 16 கால் மண்டபம். அந்த ஈசான தூணுக்கு அருகே நின்று முருகா உங்க மாமா பிரகலாதருக்காக கம்பத்திலிருந்து வந்தார். உரிய தவ நெறியில் நமோ நாராயணாயவென ஒரு மதலை மொழியளவில் ஓராத கோபமுடன் உனதிரைவன் எதனில் உளன் ஓதாயடாயனும் ஒரு தூணி. அன்று நாராயணர் கம்பத்திலே இருந்து வெளிப்பட்டது போல முருகாய் இந்த கம்பத்திலிருந்து வந்து காட்சி. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உன் தரிசனத்துக்கு காத்து அழைத்த போதெல்லாம் வருகிற ஆண்டவன் அன்று வரவில்லை. அருணகிரியார் சிந்தை நொந்து எம்பெருமான் ஸ்கந்தலோகத்திலே வள்ளி தெய்வியான எம்மையார் பேசுகின்ற வேதாந்தங்களிலே மயங்கி இருக்கின்றாரோ. இருவர் மயலோ அமாளி விதமோ என்னென்ன செயலோ அணுகா இருடியன்மால் அமரடியார் இறையும் ஒலிதான் இவை கேதாய் நன்ன. சுவாமி என்ன என்ன செயல்களோ. அழுது தொழுதார், அப்பொழுதும் பெருமான் வரவில்லை. அவர் இந்த ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணை திறந்தார். கைலாசம் தெரியுது டெலிவிஷன். காளி தேவி முருகனை மடியில வைத்து அழித்து கொண்டிருக்கு. அப்போது அருணகிரிநாதர் மயில் விருத்தம் பாடினார். மயில் வந்து ஆடிய முருகன் மயில் மேல ஆரோகணித்தார். சுவாமி நீ வருகிற பொழுது ஆதிசேஷன் உனக்கு கொடையா வரணும். அதல சேட நாராட அகில மேரு நீராட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத பேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவானுளோராட மதியாட மனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிறு மாடி நீயாடி பரவே. சுவாமி அப்படியே வந்து காட்சி கொடுத்தார். கம்பத்தலையினார். எல்லாரும் கண்டு மகிழ்ந்தார்கள். அருணகிரியாரே சொல்லுகிறார், சயிலம் எரிந்தகை வேல்கொடு மயில் மீசை வந்து என்னை ஆட்கொள்ள ஜெகமறியும்படி காட்டிய முரு. அருணகிரியார் வடநாடெல்லாம் சென்று விண்மலர் கொணர்ந்து பிரபுதேவனு கண்மலர் கொடுத்து ஆனி மாதம் பௌர்ணமி திதி மூலா நட்சத்திரம் அவர் கந்தர் அனுபூதி பாடி
ஞானமே வடிவாகிய திருவடியிலே ஒளி வடிவாக அருணகிரியார் சிவானந்த பெருவாழிலே திளைத்தார் என்று சொல்லி அருணகிரிநாதருடைய திருப்புகழ் எங்கும் பரவுக, அதனை பாடுவோர் எல்லா நலங்களும் பெறுவார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இதை பூர்த்தி பண்ணுகிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே.